My name is Ovia. I'm studying 9th C. I'm school name is CHSS 731 TH Road. நான் எங்களோட ப்ராஜெக்ட் வந்து மீனாமிலம் செய்கிறோம். எங்கள் ஃபஸ்ட்டு இந்த செடியெல்லாம் வந்து ரொம்ப வாடி போய் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வீட்டிலே செஞ்சு இந்த மீனாமிலம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ரொம்ப நாளாக ஊற்றுனேன். ஒரு 2 நாள் 1 வீக்குக்கு முன்னாடி ஊற்றுனேன். அப்போ ஊற்றுனப்போ இந்த செடி நல்லாவே வளர்றது. செடிங்களுக்கெலாம் வந்து 1 வீக்குக்கு கொஞ்ச நாள்லேயே வந்து பழுத்து போக ஆரம்பிச்சிட்டு நாங்கள் இந்த மருந்து போட்டோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டதுக்கப்புறம் அதில் கிடச்சி தான் எங்களுக்கு இந்த துளுலாம் விட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இதை போட்டது மிஸ் எல்லாம் பார்த்தாங்க. மிஸ்ஸை பார்த்துட்டு செடியெல்லாம் இப்போ நல்லா வளர்ந்துருக்கே ஓவியா என்ன பண்ண கேட்டதுக்கு, இல்லைங்க மிஸ் நாங்கள் வந்து வீட்டில் வந்து மீனாமிலம்னு ஒரு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், இது வின்ஸ்டிஃப்ளை ப்ராஜெக்ட்டு, அதனால் இதெல்லாம் போட்டு நாங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோன்னு இருக்குது. ஓகே நல்லா இருக்குது, நல்லா வளர்ந்துருக்கு, எங்களுக்கும் வந்து கொஞ்சம் அந்த மீனாமிலம் கொடுங்க, நாங்களும் இந்த ஃபிஷ் ஆசிடை ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸும் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்களும் ரிவ்யூஸ் தருவாங்க. உங்களுக்கு அந்த வீடியோவும் நாங்கள் போடுறோம். நான் ஓவியாவோட மிஸ்ஸு பேசுகிறேன். இந்த இயற்கை உழவனுடைய மீன் உரத்தை நாங்கள் இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து இதை மாதிரி தயாரிச்சிருக்கோம். ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம், பாட்டிலில் யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். செடிக்கு இந்த மாதிரி வந்து தெளித்தோம்னா கூட இந்த மாதிரி தெளிக்கும் போது செடி வந்து நல்லா வளரும், நிறைய பூக்கள் பூக்கும். இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா செடி நல்லா வளர்க்கலாம், நிறைய பூக்கள் வந்து பூக்கும்.